தனுசுராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு மங்களகாரகன் பூமிகாரகன் அங்காரகன் கிரகங்களின் தளபதி என்றெல்லாம் சித்தரிக்கப்படுகின்ற இதுவரையில் விருச்சிகம்பாவகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி டிசம்பர் 2023 இரவு 12 மணி முதல் பிப்ரவரி 5 2024 வரை வலிமையாக தன்னுடைய நட்புகிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானின் ஆட்சி வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தனுசுராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் உங்களுடைய சுயஸ்தானமான ஜென்மராசிக்குள் நுழைந்துள்ளார். செவ்வாய் ஜென்மராசியிலிருப்பது அற்புதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக, அதாவது பஞ்சமாதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியின் அதிபதியான ராசிநாதனான குருபகவானுக்கு நட்புகிரகமாக கருதப்படுகிறார். செவ்வாயின் பார்வையில் குருவும் நட்புகிரகமாக கருதப்படுகிறார். மேலும் குரு ராசிக்கு 5இலிருந்து கொண்டு செவ்வாய் பகவானை பார்வையிடுகிறார். இவ்வாறான குரு செவ்வாயின் தொடர்பால் குருமங்கலயோகம் ஏற்படுவதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் குருவுக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்வதால் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்கக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலிருக்கும்போது கொடுத்த பலன்களை விட சற்று அதிகமாகவே அதிர்ஷ்டபலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நட்புகிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் வலிமையாக சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவான் தனுசுராசியிலிருப்பது நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக அமைகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம் உருவாகிறது. மேலும் குருமங்களயோகமும் உண்டாகிறது. மேஷம் ராசியில் குருபகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்வையிடுகிறார். மேலும் ஜனவரி 17ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் கிரகங்களின் தலைமை கிரகமான சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சூரிய மங்களயோகமும் உண்டாகிறது. இவ்வாறான அமைப்புகள் மிக அருமையான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் பகவான் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக அருமையான முறையில் மிகச்சிறந்த அமைப்பில் மிக வலிமையாக 3 6 12 பாவகங்களில் இருக்கும்போது அளப்பரிய முறையில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய நிலையில் சஞ்சரிப்பார். ஆனால் ஜென்மத்திலோ 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு தருணமாக கருத முடியாது. அதேபோன்றுதான் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும். தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை எவராலும் மறுக்க முடியாது. பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிக வலிமையாக இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கப் போகிறார். பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லபல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான். வேகத்தை வீரத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் கொண்டவராக அங்காரகன் இருக்கிறார். குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான்தான். அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுபாவகத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம் வீடு வண்டிவாகனம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகுந்த கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உறுதி செய்கிறார். இந்த தருணங்களில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து சாதிப்பதற்கான நல்லதொரு வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு நட்புகிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார். ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்திருக்கும்போது அவ்வளவு நன்மை இல்லாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் எதிரி கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும்போது அவ்வளவு சிறந்த நன்மைகள் ஏற்படாது.
ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் தைரியமாக துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது. செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல முன்னேற்ற யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை வேலைரீதியாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் ஆண் கிரகமான செவ்வாய் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும். குருவுடன் இணைந்தால் அதீத செல்வ செழிப்புகள் பணப்புழக்கங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதேபோல் சந்திரனுடன் இணையும்போது நிறைந்த முன்னேற்றத்தை அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார். இந்த நேரத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். என்பது மட்டுமில்லாமல் மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது. இவ்வாறான யோகத்தால் அபாரமான அதிர்ஷ்டபலன்கள் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாயால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. ஏனெனில் சனி பகவான் செவ்வாய் பகவானுடன் இணையவில்லை. அதுமட்டுமல்லாது செவ்வாய் சனி பார்வையும் அமையாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான யோகங்கள் உருவாகிறது. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பலகிரக நிலைகளுடன் இணையும்போது மட்டுமல்லாது குருபகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது விழுகிறது. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து கொண்டு விருச்சிகராசியை பார்வையிடுகிறார். அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார். செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது. செவ்வாயின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றபோது தனுசுராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மங்களகாரகன் மிக வலிமையாக ஜென்மத்திலிருப்பது பலவகையில் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடந்தேறும். திட்டமிட்டதை விட சுப நிகழ்வுகளில் பன்மடங்கு மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு தருணங்களில் தடைகளையும் தாமதங்களையும் இதுவரையில் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் பெருமளவிலான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நிம்மதி நிறைந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகங்களின் தளபதி உறுதிப்படுத்துகிறார். என்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசிக்கு 4 7 8 ஆகிய இடங்களில் அவருடைய சுப பார்வை மிக அதீதமாக விழுகிறது. ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல்வேறு வகையான சுப விரயங்களும் மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறப் போகின்றன. ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கான லாபங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கும். சமசப்தம பார்வையால் ராசிக்கு சமசப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் முழுமையாக பூர்த்தியாகும். நீண்ட காலங்களாக திருமண தடைகளை சந்தித்து வந்த திருமண வயதிலுள்ள தனுசுராசி தனுசுலக்ன ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும். காதலித்துக் கொண்டிருக்கின்ற காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடக்கும். மேலும் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. முற்றுப்புள்ளி. மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் இனிதாக கிடைக்கும். சோதனைகளை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் சாதனைகளை செய்யக்கூடிய மாற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாக மங்களகாரகன் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அஷ்டமஸ்தானத்தை மிகவலுவாக பார்ப்பதால் பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகள் விலகுவதால் திட்டமிட்டதை விட நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசுராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தனுசுராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் இருக்கும் பூமிகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக புதிய பொன் பொருள் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமையப்போகிறது. சனி குரு போன்ற பல கிரக நிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பது இதை உறுதிப்படுத்துகின்றன.
இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமான் ஆலயம் சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். முடிந்தால் ஒருமுறை திருச்செந்தூர் சென்று வணங்கி வாருங்கள். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நமது சேனலில் உள்ள மேலும் பல ராசிபலன் வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்.